ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு இருக்கிறது கனடால இருக்கோம். கனடால நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா யுஎஸ் உடைய பார்டர்ல வந்து ஒரு 30 மினிட்ஸ் நம்ம டிராவல் பண்ணோம் அப்படின்னா யுஎஸ் பார்டர்ல இருந்து நம்ம வந்து தண்டர் பே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து போவோம். இது எங்க இருக்கு அப்படின்னா கனடால ஆன்டோரியோல இருக்கு. இங்க வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இங்க வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குங்க. இந்த ஃபால்ஸோட பேரு கக்கபெக்க ஃபால்ஸ். இது என்னன்னா இது நம்ம வந்து நம்ம ஊர்ல வந்து என்ன நீ எப்ப பாரு கெக்கபெக்கன்னு சிரிச்சிட்டு இருப்ப அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு கிண்டல் வார்த்தை மாதிரி இருக்கு இல்லையா இந்த பேரை கேட்கறதுக்கு. பட் இது வந்து கேட்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. பட் இந்த ஃபால்ஸ் அப்படி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபால்ஸ். இது இந்த ஏரியாவோட நயாகரா அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த ஃபால்ஸ் வந்து நீங்க பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும். இதுதாங்க அந்த ஃபால்ஸ். Careful. எதுக்கு இந்த பேர் வந்தது அப்படின்னா இங்க இருக்கிற இந்த பூர்வீக மக்கள் வந்துட்டு ரிலேட் பண்ற விதமா தான் இந்த பேர் இந்த ஃபால்ஸுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து லேக் சுப்பீரியர் அப்படின்னு ஒரு பெரிய லேக் இருக்கு, நேச்சுரல் லேக். அதுதான் வந்து 70% வந்து நமக்கு நல்ல நீரை கொடுக்குற ஒரு லேக்ல அந்த லேக்கும் ஒரு லேக். 5 லேக் வந்து கனெக்ட் ஆகுற ஒரு லேக்கை தான் வந்துட்டு லேக் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லேக்ல இருந்து வர வாட்டர் தான் இந்த வாட்டர். 1800கள்ல இருந்து இந்த ஃபால்ஸ் ரொம்ப பிரபலமா இருக்கு. இங்க வந்து பார்த்தோம்னா நம்ம இங்க பார்க் பண்ணி ஒரு நிமிஷம் நடந்தோம்னா போதும் நம்ம இந்த ஃபால்ஸை ரீச் பண்ணிடலாம். இங்க வந்து பார்த்தோம்னா இது வந்துட்டு ஒரு பிக்னிக் ஏரியாவும் யூஸ் பண்றாங்க. இப்போ பொதுவா வந்துட்டு நிறைய ஃபால்ஸ்ல வந்துட்டு அது மாதிரி செய்ய மாட்டாங்க. பட் இது வந்துட்டு ஒரு பிக்னிக் ஏரியாவும் யூஸ் பண்றாங்க. அண்ட் இங்க வந்து பார்த்தோம்னா இந்த ஃபால்ஸ்ல வந்துட்டு ஒரு 1 மைலுக்கு நம்ம வந்துட்டு ட்ரையல் போகலாம் அதாவது ஃபால்ஸ்ல இல்ல இந்த மலை மேல வந்துட்டு கொஞ்சம் ட்ரையல் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான வசதிகளும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம்.